ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபி அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தாங்க. ஸோ உருளைக்கிழங்கு நிறையா இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யலாம்னு சொல்லி நான் உருளைக்கிழங்கு தோலை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என் சேனலுக்கு இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்க அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதில் போட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் நம்மளுக்கு போதும். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜு கிடையாது, ஃப்ரீசர் மேலே நம்ம ஐஸில் வைப்போம்ல, ஸோ அதில் தான் வைக்கணும். நீங்கள் கீழே வச்சிடாதீங்க, மறந்து. கீழே வச்சிங்கன்னா அப்படி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ பாருங்கள், இப்போ நான் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ இப்போ இட்லி மூடி போட்டு மூடி கரெக்டாக 3 மினிட்ஸ், வெறும் 3 மினிட்ஸ் தாங்க, ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. அப்புறம் ஓவர் குக் ஆயிரும், நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ தண்ணி பதமாக ஈரப்பதமாக இருக்கும். செத்தை நீங்கள் பச்சை தண்ணியில் போட்டு ஒரு வாஷ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேக வச்சு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக சொல்கிற ப்ராசஸ் இது. நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு 2 ஸ்பூனும் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, உப்பு, இது 3யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஈரப்பதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிரும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ இப்படி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பிடிக்கும்போது நல்லா அப்படியே மடங்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் அந்த கவரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஜிப்லாக் கவர் இருந்தால் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் இப்போ இது எல்லாத்தையுமே அலுமினியம் ஃபாயில், அதாவது அலுமினியம் கவரில் நான் எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன். இந்த மாவு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் போட்டுருங்க அதுலேயே. இப்போ நான் பொரிக்கிறதுக்காக நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ அதே மாதிரி தான். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு 3த்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பண்ணது இதுக்கு அதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, நான் இது 3 தான் போடுறேன், வேறு எதுவுமே போடலை. நீங்கள் வேறு எதுவும் போடாதீங்க. பாருங்கள், நம்ம அலுமினியம் ஃபாயிலில் போட்டு வச்சுருக்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக அப்படியே இது பண்ணி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ வாங்க, பேன் ஹீட் ஆகட்டும். பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் உள்ள நம்ம போட வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட ஸ்வீட்டான டேஸ்டான ஒரு நல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மேலும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வ்ளாக் போட சொல்லி நிற்கிறீங்க, நான் போடுறேன். கண்டிப்பாக நான் ரெசிபீஸ் நான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அடுத்தது நான் வ்ளாக் கண்டிப்பாக போடுறேன். ஸோ வ்ளாக் போட்டுட்டு நான் உங்களுக்கு லிங்க்ஸில் எல்லாருக்குமே சென்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ நீங்கள் இது கூட சாஸ் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலே செய்கிறதெல்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் பேக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.